தமிழகம் முழுவதும் முதுகலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு இன்று நடைபெறுகிறது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 1663 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் கூடுதலாக 1712 இடங்களையும் சேர்த்து மொத்தமாக 3375 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் 601 மையங்களில் இன்று முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை தேர்வுகள் நடக்கின்றன. மொத்தம் 2,18,491 பேர் தேர்வை எழுதுகிறார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியும் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்படுவதாகவும் வேலை வழங்க 15 லட்சம் வரை பணம் கேட்பதாகவும் தேர்வர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தேர்வு முடிவுகளை வெளிப்படையாக வெளியிடுவதில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்தேதியிட்டு சலுகை கொடுத்ததுனால வேலை கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும். அது சம்பந்தமாக நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் பல முறை போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு வெயிட்டேஜ் முறையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இந்த முறையை நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம். 82 மார்க் எடுத்தவர் வேலைக்கு போயிட்டார். 91 மார்க் எடுத்தவங்க, 120 மார்க் எடுத்தவங்க, இவங்கெல்லாம் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலை இருக்குது. மீண்டும் மீண்டும் அரசு அதே நிலையை கடைபிடிச்சா நாங்கள் எப்போ வேலைக்கு போகிறது? 2013 இது பண்ணவங்களுக்கு லிஸ்ட்டு விட்ருக்குறாங்க. லிஸ்ட்டு எத்தனை பேரோ அந்த லிஸ்ட்டை வெளிப்படையாக விடலாம் இல்லையா? ரிஜிஸ்டர் நம்பர் போட்டால் அவங்கவுங்களுக்கு வராமல் தனிப்பட்ட முறையில் விட்டுருக்குறாங்க. இல்லை எந்த அளவுக்கு நேர்மை முறை கடைபிடிக்கப்படுதுன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. 10th முடித்தது 88. அப்போ மார்க்கு ரொம்ப கம்மிங்க சார். இப்போ எடுக்கிற மார்க் 250 தான் எடுத்தேன். உடனே +2 90ல் முடித்தேன். 90ல் கம்மி மார்க்கு. அந்த மார்க்கை வச்சு இப்போ வெயிட்டேஜ் போட்டால் நாங்கள் எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்? அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி நீங்கள் இப்போ டெட்டு டிஆர்பி வைக்கிறீங்களா? +2 முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம் பாருங்கள், அப்போ நீங்கள் வச்சிருக்கலாம் எக்ஸாம். நிறைய பேர் பைசா கொடுத்துட்டு போகிறாங்க சார். 15 லட்சம் தர்றீங்களா, 10 லட்சம் தர்றீங்களா, எக்ஸாம் எழுதிக்கிறோம். நான் அவ்வளோ சம்பாரிச்சு எழுதினா நாங்கள் ஏன் சார் டீச்சர் வேலைக்கு படிக்க போகிறோம்? அதை வச்சு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் விட்டு நம்ம சம்பாரிச்சிக்கலாமே.